ஹலோ கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சின்ன ரிவ்யூக்காக. அவங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, கேனிகோசோ பப்பி ஃபீமேல் வந்து எடுத்து குடுத்துருந்தோம். பிரெண்டல் கலர்ல. அவங்க இப்போ வந்து அந்த பப்பிக்கு ஏஜ் வந்து 5 மந்த்ஸ் ஆச்சு. அவங்க பப்பிக்கு வந்து 3 மந்த்ஸ் இருக்கும்போது குடுத்துருந்தோம். இப்போ 5 மந்த்ஸ் ஏஜ் ஆயிருச்சு. இப்போ அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ அவங்கள்ட்ட கேட்போம். பப்பி எப்படி இருக்கு? குவாலிட்டி வைஸா ஓகேவா? அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பக்கத்துல நம்ம சரௌண்டிங்ல நம்ம காரைக்குடி அப்படின்னா தேவகோட்டை, புதுவயல் அந்த மாதிரி திருப்பத்தூர் இந்த மாதிரி சரௌண்டிங்ல காரைக்குடி சரௌண்டிங்ல இருந்தால் நம்மளே டேரெக்டாக போய் தான் பப்பி பார்க்குறது, சர்டிஃபிகேட் டேரெக்டாக போய் தான் கொடுக்குறது இதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இன்னைக்கு எப்படி உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் பர்டிகுலராக இப்போ கேனிகோஸோ அந்த ப்ரீட் சூஸ் பண்ணுறது காரணம் என்னன்னா? வெல் ப்ரோ, நான் ஒரு நியர்லி ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்துட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் மோர் ஓவர் என்னோட ஃபார்மிங்க்கு வந்துட்டு கார்டிங் பர்பஸ்க்கு ஒரு டாக் தேவைப்பட்டது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து கார்டியன் டாக்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் இன் ரியாலிட்டி அது கார்டிங் டாக்லாம் கிடையாது. ஐ மீன் கார்டிங் டாக் சென்ஸ் ஹோமில் வச்சு வளர்த்துக்கலாம். நாட் ஃபார் ஃபார்முக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாய் 2 நாய் 10 ஏக்கர் இருக்குன்னா அவங்க ஒரு 2-3 நாய் இருக்கிறதெல்லாம் வந்து சூட்டபிளே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு எஜிலிட்டி இருக்கும். பட் ஆனால் எல்லாமே ஷார்ட் எஜிலிட்டி. லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவானுங்க. தென் அகைன் போய் சொந்த போய் படுத்து சடனாக டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். இப்போ இதுவே நீங்க வந்துட்டு மேல் நாய்ஸோ இல்லை வந்துட்டு அதர் டைப் ஆஃப் அந்த 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 கைண்ட் ஆஃப் டாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்துட்டு எஜிலிட்டி கொஞ்சம் ஹையாவே இருக்கும், ஸ்டெமினா லெவல் அதிகமா இருக்கும். ஸோ தெரிஞ்சு எடுக்கலாம். ஜெயின் பிரீடு நம்மளுக்கு இது போதும். ஜெயின் பிரீடை வந்துட்டு கடல் பண்ணி நல்லா உருண்டு விளையாடலாம். அவளால் அதனால எடுக்கலாம். ஓகே. ஏன்னா மற்றபடி ஏன்னா நானே யூடியூப்ல நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இது அதிகமா ப்ரொமோட் பண்றாங்களே ஒழிய அதுல அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ்ங்கிறது. ஆனா இப்ப பப்பி வைஸா எப்படின்னா கேனிகோஸோ நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். குவாலிட்டி வைஸா உங்களுக்கு பப்பி வைஸா எப்படி ஓகேவா? குவாலிட்டி வைஸ் ப்ரோ, நான் ஆக்சுவலாக தான் சொல்றேன். அகைன் நான் நிறைய மாசம் 2-3 மாசம் வந்து நான் இதுலயே சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோவில், ஐ மீன் யூடியூப்ல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த டாக் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு 1.5 to 2.5 இப்படி போயிட்டே இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த அவுட்புட்டுக்கு டாக் இருக்குமா அப்படின்னா அது யாரும் ஷூரிட்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் நமக்கு வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் அதோட ஃபாதர் அண்ட் மதர் காமிக்கிறாங்க. பட் நமக்கு அது தெரியாது இல்லைங்களா, அதோட மேட் பண்ணி அதோட பப்பி தானா என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படிலாம் பார்த்து எனக்கு எல்லா விஷயத்துலையும் அஷூரன்ஸ் கொடுத்து எல்லாமே பண்ணது வந்து ஜே4. ஏன்னா நம்ம கிட்ட வந்து கேரண்டியாவே சொல்லுவோம். ஒரு 3 மாசம் 4 மாசம் எந்த பிரச்சனைனாலும் நாங்க ரிட்டர்ன் பண்றோம். அது மாத்திரம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் பப்பியோட குவாலிட்டி வைஸுமே வந்துட்டு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். காஸ்ட் வைஸும் சரி, எல்லாமே சரி, எல்லாமே ஓகே.